it, glue it. Hello friends, இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி பாகற்காய் கார குழம்பு. ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க. முதல்ல அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் போல தக்காளி, கூடவே ஒரு 3/4 கப் போல தேங்காய், ரெண்டையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க பாவக்காயை சேர்த்து நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கலாம். பாவக்கான்னு இல்லைங்க, பொதுவாகவே நம்ம எந்த குழம்பு வகை செய்யறதா இருந்தாலும், ஒரு பருப்பு குழம்போ இல்லை கார குழம்போ இல்லை புளி குழம்போ எந்த வகையான குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் அந்த குழம்புல என்ன காய் சேர்க்குறோமோ அந்த காயை தனியாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா குழம்பு கூட்டினா அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பாவக்காய் வதக்கி எடுத்துட்டோம். அதே கடாயில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு வெந்தயம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே எல்லா குழம்பு வகைகளுக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டை பொறுத்த வரைக்கும் தட்டி போட்டால் ஒரு சுவை, நறுக்கி போட்டால் ஒரு சுவை. ஆனால் காரக்குழம்பு புளிக்குழம்புன்னு வந்தால் முழுசாக போட்டாதாங்க அந்த பூண்டோட சுவை ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். பூண்டு பாருங்க, நல்லா சுருங்கி இருக்கணும், ஆனால் செவந்து போகக்கூடாது. கரெக்டாக வதங்கி இருக்கு. இது கூடவே பாவக்காவையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஒரு பொடி வகைகளாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. பொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கடுத்து தனியாத்தூளோட வாசனை போக நேரம் எடுக்கும். மிளகாய்த்தூள் சட்டுன்னு வதங்கிடுங்க. அதனால தான் நான் மஞ்சத்தூள் முதல்ல சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தனியாத்தூள் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கடைசியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தனியாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க, கரிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் பரட்டி விட்டாலே போறோம். இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் தக்காளி விழுதை இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் தக்காளி விழுது பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கலாங்க. தண்ணி எதுவும் இந்த சமயத்துல சேர்க்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை இதே போல பெரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சமயத்துல குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல இந்த விழுதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் இதே போல நம்ம மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்க, தண்ணி நல்லா உறிஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்துல புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி விட்டோம்னா புளியோட பச்சை வாசனை போயிடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. குழம்பு நல்லா வெந்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இறக்கிடலாம். வெல்லம் சேர்க்கறதுனால குழம்புல எதுவும் தித்திப்பு தன்மை வராதுங்க. நம்ம சேர்த்துருக்க ஒரு பொருளுக்கும் ஒரு மனம் ஒரு சுவை இருக்கு. அந்த எல்லா சுவையையுமே ஒரே நேர்கோட்டில் சம அளவில் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல வெல்லம் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வெல்லம் சேர்த்து குழம்பை இறக்கிடுங்க.
கம கமன்னு நம்ம பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயாச்சுங்க. நான் இன்னைக்கு சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா விட்டு தரல குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட போகிறேன். நீங்களும் சமைச்சு ருசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணலாம். Thanks for watching. If you want to see more videos, please subscribe our channel. Bye.